சவுண்ட் எப்படிங்க இருக்கு? காது பயங்கரமா கிளியுது, அந்த அளவுக்கு ரொம்ப சத்தமா இருக்கு. அவ்வளோதாங்க, கொல்கத்தா வந்து லேண்ட் ஆயாச்சு. பான் மசாலா ஆட்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. மெட்ரோ ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஹிந்த் அப்படின்னு போட்டிருக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா புதுசாக இருக்குங்க. பல இருக்கு மெட்ரோ ஸ்டேஷனு. இருக்கிற மெட்ரோ ரயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் கண்ட்ரோலில் தாங்க இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மண்ணில் காலடி எடுத்து வச்சு நடந்துட்டு இருக்கேன். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஃப்ளாக் தாங்க. காங்கிரஸ் வந்து மட்டை பண்ணிட்டாங்க இங்கே இருக்கவங்க. பில்டிங் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு இந்த சைடு போகணும் இன்னும். என்ன நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்மளோட அடுத்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம லாஸ்ட்டாக ராஜஸ்தான் போனது ஒரு பயங்கரமான பிரேக் எடுத்தாச்சு. 1 மாதத்துக்கிட்ட பிரேக் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொல்கத்தா போகிறோம். கொல்கத்தாவில் இருந்து அதுக்கடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் இது வரைக்கும் தமிழில் வந்து யாருமே அந்த ஒரு இதை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நம்ம T1 போகணும். இப்போ வந்து T2 கிட்ட இருக்கேன். டெர்மினல் T2வில் இருக்கேன். T1 இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 500 மீட்டர் நடந்து போகணும். அதான் போயிட்டுருக்கேன், பார்க்கலாம். இந்த சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நடந்து போகிறது தாங்க பெரிய ஒரு இதாக இருக்குது. பஸ்லேயே வந்திருப்பேன், லோக்கல் பஸ்ஸில். ஆனால் அங்கே முன்னாடியே இறங்கிட்டேன், மெட்ரோலே இறங்கிட்டு அதுக்கப்புறம் சரி நடந்து போகலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா வேகமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 11:45க்கு பஸ்ஸுங்க, சரி ஃப்ளைட்டுங்க, பஸ்ஸுங்கிற பாருங்கள். மணி வந்து இப்போ 10:45 ஆக போகுது. இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்குது. பேக் ட்ராப் வந்து அதுக்குள்ளேயும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம லக்கேஜை வந்து ஃப்ளைட்டில் போடணும். ஸோ அதனால தான் வேகமாக ஓடிட்டுருக்கேன். நான் வந்து சென்னை டிராஃபிக்கை வந்து தப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஒரு 20 நிமிஷத்தில் வந்து பெருங்கலத்தூர்லேருந்து இங்கே வந்துடலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாலும் நம்மக்கிட்ட 7 கிலோவுக்கு கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து இதுக்குள்ளே ஃப்ளைட்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம் உள்ள. ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்லாத்தையும் வெளியிலேருந்து எடுத்து வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. நான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. பாய் பாய் சென்னை ஏர்போர்ட், பாய் பாய் சொல்லிட்டு அப்படின்னு நம்ம கிளம்ப வேண்டியதான். எப்பா ஒரு வழியாக போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேங்க. சரியான சங்கடம் ஆகி போச்சுங்க. என்னென்னா, நான் வந்து அதான் சொன்னேன்ல, 1 மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணது லேட் ஆகிடுச்சு. எப்படியோ வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து அந்த பேக்கின் வந்து உள்ளே போடுவாங்கள்ல, வாங்கி போடுவாங்கள்ல, கவுண்டர் அது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான். நான் கூட 7 கிலோ இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் வந்து 9 கிலோ ஆகிடுச்சு வெயிட்டு. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து பேக் ட்ராப்பில் தான் போட்டு போகணும். நம்மளோட ஃப்ளைட் வந்து கொல்கத்தா, இதில் பாருங்க இருக்குது, கொல்கத்தா இருக்கா, 11:45க்கு. இப்போ மணி வந்து 10:45 ஆக போகுது. எப்போதுமே வந்து 45 1 ஹவர் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க போர்டிங்கு. அதுதான் 104B. சரி, அப்படியே போக வேண்டியதாங்க. இப்போ இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் வந்து நமக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:41 தான் ஆகுது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இந்த கேட்டை கண்டுபிடிச்சி வந்து உட்கார்றதுக்குள்ளேயுமே வந்து போதும் ஆகிடுது. காலையிலங்கிறதுனால செம்ம க்ரௌடு இருக்கும். எப்போதும் மாதிரி வீக்கெண்ட் வேறு பயங்கரமாக க்ரௌடு இருக்குது. அதுவும் கொல்கத்தா ஃப்ளைட்டு எப்போதுமே ஃபுல்லாக தான் போகும். ஆனால் நான் சீட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன். நான் சீட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரிப்புங்கிறதுனால. ஏன்னா எனக்கே வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கன்ஃபார்ம் ஆனிச்சு. நான் அது என்ன ட்ரிப்பு, எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் போகிற வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழில் வந்து யாருமே வந்து அது பண்ணதில்லை. யாரும் இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணி அது போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வந்து நம்ம நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அது நான் அங்கே போயிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். 11 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் உள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு அப்போவே சொன்னான், இங்கெல்லாம் போயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வாட்டர் பாட்டிலாம் வாங்காதரா, எப்படியோ வந்து 100 ரூபா போடுவாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து 150 ரூபாங்க. வீட்டிலேருந்தே ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல். வேறு என்ன பண்ணுறது, ஆப்ஷன் இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு வரல. நான் வந்து என்ன நினச்சேன்னா, எப்போதும் போல் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எல்லாருமே தண்ணி அங்கே உள்ள செக்இன் பண்ணுறாங்கல்ல, அங்கேருந்தே வந்து தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு தான் வர்றாங்க. பட் வந்து அது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு தான் போல். தண்ணியெலாம் வந்து நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியாது. இங்கே உள்ளே வந்து தான் வாங்கணும். அதுவுமே அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தான். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. 150 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் இங்கே தாங்க இருக்கிறோம். இன்னும் வந்து மணி வந்து 11 o'clock ஆகிடுச்சு. ஆனால் இன்னுமே வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம வேணால் நேரில் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து ஃப்ளைட் ஏறிட்டு, ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. பக்கத்தில் வந்து ஒரு ஆண்டி உட்காந்துட்டு நம்மளை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. எப்போனா நம்ம வந்து காஷ்மீர் போகும்போது ஹைதராபாத் போயிட்டு டெல்லி போய் மாறி போனோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிக்கெட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். விண்டோ சீட் தான் வந்து நான் செக்இனில் கேட்டேன். அவங்க போர்டிங் கொடுப்பாங்கள்ல, போர்டிங் பாஸ், அவங்ககிட்ட வந்து நீங்கள் விண்டோ சீட் வேணுமா, இருந்தால் அவைலபிள் இருந்தால் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கேட்டேன். விண்டோ சீட் போட்டு கொடுத்துட்டாங்க. பார்க்கலாம். சவுண்ட் எப்படிங்க இருக்குது? காது பயங்கரமாக கிளியுது, அந்தளவுக்கு ரொம்ப சத்தமாக இருக்குது. பாருங்கள்,
அங்கே ஒரு ஒயிட் கலர் வெஹிக்கிள் நிற்கின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் இருக்கா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆஃபில் இருக்கும்போது பிளெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குறது. உள்ளே இருக்கிற ஏசி ஒர்க் ஆகிறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து கேபின் லைட்ஸு எல்லாத்துக்குமே அது மூலமாக தான் வந்து பவர் சப்ளை போகுது. நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஓகேங்க. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிங்க டிக்கெட் எதில் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக வந்து ஸ்கை ஸ்கேனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அது இன்னும் ஸ்பான்சர் கிடையாது, நான் ஸ்பான்சர்ஷிப் வீடியோ தான். அதில் வந்து போயிட்டிங்கன்னா ஒரு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு பர்டிகுலர் டேட்டில் வந்து ஃப்ளெக்சிபிள் டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ப்ரியராக 2 months 3 monthsக்கு முன்னாடியும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கே போகிறதுனாலும் ஸ்கை ஸ்கேனர்லேயே புக் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணுன்னா ஒரு 4-5 வெப்சைட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும். எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ளைட் மோஜோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். இண்டிகோ இல்லாமல் நிறையா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து கம்பேர் பண்ணி எந்த வெப்சைட்டில் வந்து நம்ம போகிற ஃப்ளைட்டோட டிக்கெட் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதை வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். நம்ம வந்து அதில் போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 daysக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6,500 வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். ஸோ அதுதான். அவ்வளோதாங்க, கொல்கத்தா வந்து லேண்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட லக்கேஜ் பேக் எடுத்துகிட்டு நம்ம போட்டோம்னா லக்கேஜ் சென்னையில் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பணும். இதுதான் 3ல் தான் இருக்கும், கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்கலாம், செம்ம க்ரௌடுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு பாருங்களேன். நான் கிட்டே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவதுங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொன்னேன்ல அந்த இடத்துல இருக்கும்போது, அது என்னென்னா அந்த டிஸ்பிளே ஓடிட்டுருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பான் மசாலா ஆட்லாம் போட்டுட்ருக்கானுங்க. பயங்கர ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க கொல்கத்தா ஏர்போர்ட்டில். இந்த ஒரு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 4-5 அந்த பேக் எடுக்கிற இடம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பான் மசாலா ஆடு அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கானுங்க. எப்படி வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகேங்க. இப்போ தான் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணேன். நான் வந்து முன்னாடிலாம் புக் பண்ணலை. அந்த நான் சொன்னேன்ல ஒரு 4 நாள் ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு நெட்வொர்க் எதுவுமே இல்லாமல். ஸோ அதை நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறதில்ல, நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து வெளியில் போயிட்டு மெட்ரோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நானுமே புதுசு தான், எதுவுமே இன்னும் புக் பண்ணல. மெட்ரோ எதுவுமே ஹோட்டல் மட்டும்தான் புக் பண்ணியிருக்கேன். ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு 500 கிடச்சிருக்கு. வேறு ஆப்ஷன் இல்லை, எல்லாமே ரொம்ப அதிகமான ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ ஹாஸ்டல் பார்த்தேன். ஹாஸ்டல் ஒன்றும் பக்கத்தில் எதுவும் இல்லை. சரி, பக்கத்தில் இது ஒன்று தான் இருக்குது, சரி மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து புக் பண்ணிட்டேன். பார்ப்போம், அப்படியே வாங்க அப்படியே போகலாம் வெளியில். ஏங்க, இந்த கொல்கத்தா ஏர்போர்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. இங்கே பாருங்கள் இருக்குது, ரைட் சைட்லேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நான் அது தெரியாமல் உள்ளே போய் தேடிட்டு இருக்கேன். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி நம்ம உள்ளே போய் தேடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பரவாயில்ல, இறங்கினோடனே ரைட் சைடு ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த் அப்படின்னு போட்டிருக்குங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. இங்கே யாருக்கும் அந்தளவுக்கு இங்கிலீஷும் தெரில, ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. நானும் தெரிஞ்ச மாதிரி தான் பேசி போயிட்டுருக்கேன். சரி, ஓகேங்க, அப்படியே கிளம்பலாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தாவுக்கு நம்ம 2-3 நாள் முன்னாடியே வந்திருக்கலாம். வந்து கொல்கத்தாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஊருக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாளைக்கே, ஏன்னா இப்போ வந்துவிட்டோம். இப்போவே மணி வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இனி எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? வேணால் நம்ம வந்து இப்போ ஹவுரா பிரிட்ஜ் போய் பார்க்கலாம். ரூமில் கொண்டு போய் திங்ஸ்லாம் வச்சுட்டு அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போயிட்டு பார்க்கலாம். இன்னும் யாருமே இல்லை ஸ்டேஷனில். ரைட்டுங்க, அப்படியே போக வேண்டியதான். இது பாருங்கள், போய்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் புதுசுங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனே. அதான் சொல்லிட்டு இருந்தார் புதுசுன்னாருனா. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா புதுசுங்கிறாருன்னு பார்த்தா நியூங்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஸ்டேஷனை தான் புதுசுன்னு சொல்லியிருக்காரு போல். இங்கே பாருங்கள், நல்லா புதுசாக இருக்குங்க. பலன்னு இருக்குது மெட்ரோ ஸ்டேஷனு. நம்ம வந்தவங்க இண்டிகோ ஃப்ளைட். அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தமிழ் ஆளுங்க கிடையாது. எல்லாருமே வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க, குறிப்பாக அந்த கல்கத்தாவை சேர்ந்தவங்க போல். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்களா. சரி, ஓகே, ரைட்டு, நமக்கு ஒன்றுமே புரியல. ப்ளஸ் வந்து இந்த கேபின் க்ரூஸ்லாம் இருப்பாங்கள்ல, 4-5 அக்காக்கள்லாம் நடந்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. எல்லாருமே ஹிந்தின்னு கையை தூக்கணுன்னா இங்கிலீஷில் சொல்கிறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க இண்டிகோக்குள்ளே. டிக்கெட் எடுத்துட்டுங்க, 40 ரூபா அங்கேருந்து அந்த பார்க் ஸ்ட்ரீட்டுங்கிறதுக்கு. நான் கூட ரொம்ப பக்கம்னு தான் நினச்சேன். ஒரு 20 கிலோமீட்டர் வரும் போல். அதனால தான் வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸ்டேஷன் ரொம்ப பெருசுங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷனு நம்ம நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து வந்திருப்போம். இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது, டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இருக்குது. அப்படியே நம்ம அந்த சைடு உள்ளே போயிட வேண்டியதுதான். இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் 2வது மெட்ரோ ஸ்டேஷனில், அதாவது 2வது பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோபோரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து போகணுமா. அங்கே போனதுக்கப்புறம் மாறி அந்த பார்க் ஸ்ட்ரீட்டுங்கிற நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் இருக்கிற ஏரியாவுக்கு போகணுமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே நோட் பண்ணி பாருங்களேன், இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க இங்கே கல்கத்தா மெட்ரோ ஸ்டேஷனில். இது புது ஸ்டேஷனுங்கிறதுனால அந்த டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்கல்ல. மெட்ரோ வரட்டும், நம்ம ஏறுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே கல்கத்தா மெட்ரோ எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம சென்னை மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற மெட்ரோ ரயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. நான் கூட ப்ரைவேட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கொல்கத்தா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் கண்ட்ரோலில் தான் மெட்ரோ ட்ரெயினே ஓடுதான். பார்த்துக்கோங்க, இது ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு கண்டிப்பாக நிறையா இன்ஃபர்மேஷன் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு எனக்கு வந்து நீங்கள் அந்த சைடு அவர் கூப்பிட்றாரு, அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியும். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட் இருக்குல்ல, இந்த கொல்கத்தா ஏர்போர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 2013 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நியூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 வருஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி. அதுதான். அதே மாதிரி இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு 6-7 மாதம் தாங்க ஆகுதான். ஸோ அதனால தான் வந்து பலன்னு புதுசாக இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவரோட ஃபோட்டோஸ், அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க் ஸ்ட்ரீட்டுங்கிற ஸ்டேஷனில் இறங்கணும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோ வந்தது வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் தாங்க. அந்த ஏரையும் வந்து கீழே ஆட் பண்ணுறேன், அந்த ஸ்டேஷனை ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே இருக்க ஸ்டேஷன்ஸ், ட்ரெயின் எல்லாமே வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது. ஏன்னா சென்னையிலாம் வந்து இப்போ தான் வந்ததில்லை. ஸோ அது மாதிரி வந்து இது 1984ன்னு நினைக்கிறேன், சரியாக தெரிலனா நான் கீழே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் தான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கே இருக்க ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் அப்படியே பழசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொல்கத்தா மண்ணில் காலடி எடுத்து வச்சு நடந்துகிட்டு இருக்கேன். கொல்கத்தானாலே இந்த மாதிரி டாக்ஸி தான் ஃபேமஸ்ஸு. நம்ம வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிலாம் போயிட்டுருக்கு. இதே மாதிரி எல்லோ கலரு பிளாக் கலர் டாக்ஸி ஒன்று பார்த்தேன். இப்போ வந்து ஹோட்டலை நோக்கி தாங்க போயிட்டுருக்கேன். ரூம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, அதான் அந்த ரூமை நோக்கி போயிட்டுருக்கேன். போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் தாங்க. அவங்களோட அந்த காலத்து நம்ம அந்த வடிவேலு படம்லாம் பார்த்துருப்போம்ல, சூர்யாலாம் நடிச்சிருப்பார்ல, அந்த படம் பேர் கூட மறந்துருச்சு பாருங்கள். டக்குன்னு படம் பேர் மறக்கிற அளவுக்கு வந்து நான் இருக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய நிலமையை ஆதவன் நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். இந்த ஆதவன் படம் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் மாதிரி தான் இருக்குது பில்டிங்ஸ் எல்லாமே. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து புது பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க கொல்கத்தா பார்க்குறதுக்கு. பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும்தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். நாளைக்கு காலையில் வந்து நம்ம கொல்கத்தாவை காலி பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிஜேபி ஃப்ளாக் தாங்க. ஏன்னா இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்து இப்போ இங்கே வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம்னால இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் இதுதாங்க. ஆல்ரெடி பல கலவரங்கள்லாம் நடந்துச்சு இங்கேருந்து. இங்கே இருக்க பங்களாதேஷ் பீப்புளெலாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் நிறைய பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே வந்து திரும்ப வந்து பங்களாதேஷ்கே போனதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இளநீ ஊற்றிட்டுருக்காங்க கல்கத்தாவில் வந்து இளநீ குடிக்க போகிறோம் பாருங்கள். 60 ரூபாயா இளநீ, நம்ம ஊர் இளநீ தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயா போட்டாப்புல, தேங்க்யூ. நம்ம ஊர் இளநீ தாங்க, நல்லா சொல்லுன்னு இருக்குது. அப்படியே இந்த மாதிரி சைக்கிள்லேயே வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பிளேஸில் போட்டு விற்காமல் அங்கங்கே கொண்டு போய் விற்றுட்ருப்பாங்க போல். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு இளநீ குடிச்சாச்சுங்க. அது நான் சும்மா சொன்னேன், இங்கே உள்ள இளநீ தான், நம்ம ஊர்லேருந்து தான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கொல்கத்தாவில் உள்ள இளநீ தான் அது. குடிச்சாச்சு. இங்கே கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைங்க, அந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மட்டை பண்ணிட்டாங்க இங்கே இருக்கவங்க. அதுக்கு பதிலாக பிஜேபி வந்து இந்த தடவை இங்கே ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் ரொம்ப மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. பார்க்கலாம், அதான் கேட்டுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து தளபதி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ, தளபதி விஜய் அப்படிங்கிறாங்க கேட்டுட்டு. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஹோட்டல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பில்டிங் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு இந்த சைடு போகணும். இன்னும் ரொம்ப சுற்றி தான் வர வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். ஒரு வழியாக ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. பேக்கை வச்சுட்டேன். இதுதான் வந்து ரூமு. 400 ஒரு நைட்டுக்கு. வேறு என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை. ஹாஸ்டல் வந்து பக்கத்தில் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸியை தான் வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டாக்ஸி வந்து அங்கங்கே இருக்குது. நம்ம அஜித் கூட வருவார்ல கொல்கத்தாவில், அந்த மாதிரி ஒரு டாக்ஸி தாங்க.
மோஸ்ட்லி கொல்கத்தா ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லோ கலர் டாக்ஸி இருக்குங்க. ஸோ ஓகேங்க, நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து வெளியில் போயிட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்சால் ஹவுரா பிரிட்ஜ் அப்படி இல்லைனா பக்கத்தில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சுங்க. அங்கேருந்து மெட்ரோவில் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் கூட பக்கம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, ஏன்னா நம்ம நாளைக்கு கிளம்ப போகிற இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு பக்கம் இது. ஸோ அங்கேருந்து ஒரு விஷயம் எடுத்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.